மிட்டாய் பாக்கெட் வந்து 12 ரூபாய். இதே பாக்கெட் நான் வீட்டில் செஞ்சா எனக்கு எவ்வளவு செலவாகும், அதே மாதிரி இந்த ஒரு பீஸ் வெறும் 1 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. ஸோ இதுல இருந்து எவ்வளவு லாபம் சம்பாதிப்பாங்க தான் பார்ப்போம். இதை பண்றதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் வரும். ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா வரும். அடுத்தது 2 ரூபா பாக்கெட் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இதுல இருந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் தேவைப்படும். ஒரு 2 ரூபா வச்சுக்கலாம். மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பவுல்ல மாவு, அந்த தயிர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடா உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் ஃபுட் கலரை சேர்த்துட்டு சப்பாத்திக்கு எப்படி மாவு பண்ணியமோ அதே மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாவு ஓரமா எடுத்து வச்சுட்டு சக்கரை பாகு ரெடி பண்றதுக்கு ஒரு 80 கிராம் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். ஒரு 4 ரூபா வரும். இது கூட தண்ணி சேர்த்துட்டு சக்கரை பாகு எப்பவுமே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் வரணும் சக்கரை பாகு. எடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை சப்பாத்தியோட கொஞ்சம் மொத்தமா தேய்ச்சி இந்த மாதிரி மூடியில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் கேன் மூடியில் கூட கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில ஃப்ரை பண்ணணும். என்ன ஒரு 200 ml எடுத்திருக்கேன். ஸோ இதுல இருந்து சுத்தமா உரியவே உரியாது. இதுல இருந்து 10 பாக்கெட் கூட ரெடி பண்ணலாம். அதனால எண்ணெய்க்குன்னு தனி ரேட் நான் சொல்லல. இவ்வளவு எண்ணெய் மிச்சமா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சுகர் சிரப்ல வேணும்னா ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி இந்த தேன் முட்டாயை போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வெயில காய வச்சிடணும். இந்த பேக்கிங் கவர், ஃபுட் கலர், சோடா உப்பு இதெல்லாம் சேர்த்தா கூட 10 ரூபா தான் செலவாகுது. 2.5 பாக்கெட் கிடைச்சிருக்கு. ஒரு பீஸ் வித்தா ஒரு பீஸ் லாபம் கிடைக்கும் போல.